ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம பேசுறது இப்போலாம் மறந்துட முன்னாடி மாதிரி இல்லை. ரெக்கார்டு பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா நம்ம இந்த இடத்துல இந்த கோயிலில் வேண்டியிருக்கோம், அப்போ நம்ம அது செய்யணும் அப்படின்னு எனக்கு வரும் நினப்பு. அதுக்கு தான் ஏன் செய்கிறேன். அதனால் நான் கண்டிப்பாக நம்ம மட்டை போடுவேன். எனக்கு நல்லா ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. டிகிரி முடிச்ச பொண்ணு வக்கீல் படிச்சுட்டு இருக்க பொண்ணாக இருந்தாலும் சந்தோஷம்தான். எனக்கு 2 பையன் அழகான பையன் பிறக்கணும், பொண்ணு அழகாக வரணும், இந்த குறையில்லாமல் பிறக்கணும். எல்லாம் நல்லபடியாக இருந்தால் நான் கோயிலில் மொட்டை போடுறேன்னு இருக்கேன். என் பசங்களாம் காது குத்துனதுக்கப்புறம் நான் வந்து காது குத்துனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து மொட்டை போடுறேன்னு இருக்கேன். எல்லோரும் முன்னாடி மொட்டை போடுறேன். நான் வேண்டிய அந்த கோயிலில் அல்லோடு உண்டான்னு தெரியல மொட்டை போடுறதுக்கு. சரி பாய். அவ்வளோதான். இதுதான் கோவில். இந்த கோயில்கிட்ட தான் நிற்கிறோம். பார்த்தீங்களா, நம்ம தான் கார் ஓட்டுறோம். இப்போ கோயில் உள்ள இப்படி தான் இருக்கும். அம்மா இருப்பாங்க, இங்கே 2 இது இருக்கும். சரி ஓகே, பார்ப்போங்க. பாய். கடவுளே நேரங்க வேண்டியிருக்கேன், நீங்கள் நிறைவேற்றணும். இது என்னது? ஓகே, ஃபோன் நம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரி பார்ப்போம். பாய். என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணணும். இப்போ ஆசைக்காகலாம் பண்ணல, தனியாக இருக்கேன். என் கூட பிறகு எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. எனக்கு ஆளுன்ற ஒரு இஷ்யூ தான். இல்லை, எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும்ல, பேச்சு துணைக்கு வெளியே போகிறதுக்கு வரத்துக்கு. அவ்வளோதான். சரி பாய். நம்ம வந்துட்டோம் கார் ஓட்டுறதுக்கு. பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ஓட்டுற கார். நம்ம ஓட்டுற கார் தான். வேறு உள்ள வந்து உட்காந்துட்டோம். இல்லை, இந்த வந்து காரை ஓட்ட போகிறோம். ஓகேங்களா. சரி பாய்ங்க. அப்புறம் என்னங்க, இதுக்கு என்ன பண்ண முடியும், கார் ஓட்ட போகிறோம். நேற்று சந்திப்போம்.